வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியல் பணிகள்லேருந்து கட்சி பணிகள் ரொம்பவே விலகியிருந்தார் விஜய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம யோசிக்கும்போது கரூர் செல்ல போகிறாரு, போலீஸ் அனுமதி கேட்க போகிறாரு, கோர்ட்டில் அனுமதி கேட்க சொல்லப்பட்டு போலீஸ்லையும் அனுமதி கோரப்பட்டது. இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் என்னென்னா திரும்ப ஒரு அசம்பாவித சம்பவங்களோ இல்லை விரும்பத்தகாத நிகழ்வுகளோ நடந்துவிட்டால் அது கட்சியையும் தன்னையும் பாதிக்கும், தொண்டர்களையும் பாதிக்கும். அதனால் விஜய் சில முடிவுகள் எடுத்திருக்காரு. மற்றவங்க என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்ம தொண்டர்கள் நம்ம பேச்சை கேட்பாங்க இல்லையா? அது நம்ம வழக்கம் போல் படைவருக்கே வரவழைச்சி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு முடிவு வந்துட்டார். மற்றவங்க 1000 பேசலாம், விமர்சனங்கள் வைக்கலாம், சமூக வலைதளங்களை கருத்தில் பதிவிடலாம். எதுவே காதல் வாங்கண்ணா தொண்டர்களே, நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்னை பார்க்க சம்மதமா அப்படின்னு நேரடியாக வீட்டுக்கு போய் விஜயும் தொலைக்காட்சி செல்ஃபோன் வாயிலாக பேசி அவங்கள வர வச்சுருக்காரு. அதாவது நீங்கள் சென்னைக்கு வாங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வர வைக்க போகிறாங்களாம். திங்கட்கிழமை அதாவது நாளைக்கு விஜய் பனையூரில் அல்லது மாமல்லபுரம் ஒரு ஹோட்டலில் சந்தித்து பேச போகிறதா தகவலாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் நன்றி விசாரித்து கரூரில் நடந்த சம்பவம் என்ன, கரூரில் என்ன நடந்தது, இனி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை விஜய் பேசி அவர்களுக்கு ஆதரவுப்படுத்த போகிறாருன்னு ஒரு தகவல் வழியாக இருக்குது. இது எப்படி இருந்தாலும் கட்சி விவகாரம், அவங்க கட்சி அழைத்து பேசுவது அவங்க சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களே பாதிக்கப்பட்டவங்களே என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் எங்களை கூப்பிட்டுருக்காங்க, மதித்து ஒருவர் கூப்பிடும்போது அவங்கள பார்க்குறது மிகப்பெரிய கடமை. அதனால் விஜய் அழைப்பை ஏற்று நாங்கள் கண்டிப்பாக சென்னை செல்வோம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே சொல்லும்போது நம்ம அவருக்கு விமர்சனம் வைப்பது சரியாக இருக்காது. அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அதுவாக இருக்கும்போது விஜயுடைய அந்த சந்திப்பில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், அதுக்கப்புறம் விஜய் பிரச்சாரம் எப்போது ஆரம்பிக்குங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா விஜய் இன்னும் மக்கள் சந்திப்பை நடத்த போகிறதில்ல, ரோட் ஷோ நடத்த போகிறது கிடையாது. இனி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறாரு. அந்த பொதுக்கூட்டமும் எப்படி நடத்தப்படும், ஊருக்கு வெளியிலேயே ஊருக்கு உள்ளேயா, போலீஸ் அனுமதி எப்படி வழங்குவாங்கலாம் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயங்களாக தான் இவங்களாக தான் வந்துட்டு இருக்குது. அது சம்மந்தமாக இந்த கூட்டத்தில் பாதிக்கப்படுறாங்க. என்ன பேசுவாங்க பொறுத்து பார்ப்போம். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் எனக்கு